வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே தோசாலம்மன் திருவிழாவையொட்டி மஞ்சு விரட்டு விமர்சையாக நடைபெற்றது. கேவிக்குப்பம் அடுத்த மாலையப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள தோசாலம்மன் கோவிலில் கூழ்வார்த்தல் கும்பம் படைத்து திருவிழாவானது நடைபெற்றது. இதையடுத்து நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் உள்ளூர் மற்றும் வெளியூரை சேர்ந்த 140 காளைகள் பங்கேற்றன. மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்தோடி இலக்கை குறுகிய நேரத்தில் எட்டிய காளைகளுக்கு முதல் பரிசாக 1,30,000 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 1,00,000 ரூபாயும், மூன்றாவது பரிசாக 75,000 ரூபாய் உட்பட 50 பரிசுகள் வழங்கப்பட்டன. மஞ்சு விரட்டு விழாவை காண வந்திருந்த பார்வையாளர்களை மாடு முட்டியதில் 10 பேர் லேசான காயமடைந்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே தலைக்குந்தாவிலிருந்து அத்திக்கல் செல்லும் சாலையோரம் உள்ள வனப்பகுதியில் ஒய்யாரமாக அமர்ந்திருந்த புலியால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். உதகை அருகே தலைக்குந்தா மற்றும் சோலூர் ஆகிய பகுதிகளில் அண்மை காலமாக புலியின் நடமாட்டம் காணப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தலைக்குந்தாவிலிருந்து அத்திக்கல் செல்லும் சாலையோரம் உள்ள வனப்பகுதிக்குள் புலி ஒன்று ஒய்யாரமாக அமர்ந்திருந்ததை அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் பார்த்தும் வீடியோ பதிவு செய்தும் வெளியிட்டுள்ளனர். புலியின் நடமாட்டத்தால் வாகன ஓட்டிகளிடையே அச்சமடைந்துள்ள நிலையில் வனத்துறையினர் புலியின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் தெப்ப திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் மாசிமக பெருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்ப திருவிழா நேற்று நடைபெற்றது. இதையொட்டி கோவில் வளாகத்திற்குள் அமைந்துள்ள மணிகர்ணிகை தீர்த்த குளத்தில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் மீனாட்சி அம்மனுடன் கல்யாண சுந்தரர் எழுந்தருளினார். அப்போது கைலாய வாத்தியம், நாதஸ்வரம் உள்ளிட்ட மங்கள இசை முழங்க தெப்ப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றவர் சாலையோர மரத்தில் மோதி உயிரிழந்தார். புளியங்குடி அருகே உள்ள ஐயாபுரத்தை மணிகண்டன் என்பவர் சங்கரன் கோவிலுக்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது வீரருப்பு கிராமம் காலனி வீடு அருகே சென்று கொண்டிருந்த போது நிலை தடுமாறி சாலையோரம் உள்ள புளிய மரத்தில் மோதினார். இதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு அருகில் கிடைத்த சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்த நாகையில் மகளிருக்கான மாவட்ட அளவிலான பீச் வாலிபால் போட்டி நடைபெற்றது. மாவட்ட நிர்வாக மற்றும் பீச் வாலிபால் கழகத்தின் சார்பில் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக நாகையில் மாவட்ட அளவிலான பெண்களுக்கான பீச் வாலிபால் போட்டிகள் நடைபெற்றது. லீக் மற்றும் நாக் அவுட் போட்டியில் பொது பிரிவினர், பள்ளி கல்லூரி மாணவிகள் மற்றும் காவல்துறை வீரர்கள் என 25 அணிகள் பங்கேற்று விளையாடினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் புதிய அரசு மருத்துவமனை கட்டிடப் பணிகளில் தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி பணியின் போது மண் சரிவில் சிக்கிய கூலி தொழிலாளி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனை புதிய கட்டிடப் பணிகள் சுமார் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. புதிய மருத்துவமனை கட்டிடத்தின் அருகே தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கான சென்ட்ரிங் வேலைக்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. வினோத்குமார் என்ற கூலி தொழிலாளி சென்ட்ரிங் வேலை செய்து கொண்டிருந்த போது திடீரென மண் சரிவு ஏற்பட்டதால் அதில் சிக்கினார். இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவரை உடனடியாக மண் சரிவிலிருந்து மீட்டு குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர்.
குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.